8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லலாம்? மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று தமிழகத்தில் தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சேலம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் விழுப்புரம் 8 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல நாளை தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் அதே வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள், அதாவது 19ஆம் தேதி நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், அதே போல ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை, அதாவது கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 19ஆம் தேதி வரையிலுமே லேசான முதல் மிதமான மழைக்கும், ஓரிரு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.